Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் டிசம்பர் 30ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தவறிய திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதாவது இன்று நடைபெறவிருந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கான தேதி மாற்றம் செய்யப்பட்டு 30/12/2024 திங்கட்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி 23/12/2024 அன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று 27/12/2024 நடைபெறவிருந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் காலமானதை ஒட்டி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒத்திவைக்கப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வருகின்ற 30/12/2024 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் நீங்களாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாகவும் மக்கள் அதிகம் கூடும் கழக அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். பெண்கள் நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.